திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம் திருசமூகத்தில் நாங்கள் கூடிவர அருள் புரிந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாள் ஆராதனையில் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளில் நாங்கள் கேட்கிறோம் வார்த்தைகள் எங்கள் வாழ்விற்கு பயனுள்ளதாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருவசனம் மத்தேயு 25 அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். மத்தேயு 25:40. எடுத்தவர் வாசியுங்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பிரியமானவர்களே, நம் நாட்டில் சுமார் 15% மக்கள் போதிய உணவின்றி ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் இந்த உலகில் ஏழ்மையினால் துன்புறும் மக்கள் பலருண்டு. அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது மிகவும் முதன்மையானது. இவ்வாறு நாம் செய்கிற உதவி நம் ஆண்டவருக்கே செய்த உதவியாக அமைந்து விடுகிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆகையால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஏழ்மையினால் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டோருக்கு உதவி செய்து வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த உம்முடைய வசனத்தின்படி எளியோருக்கு உதவி செய்து வாழ எங்களுக்கும் அருள் தாரும். இந்த சமூகத்தில் உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வீட்டில் வராத தூக்கம் ஆலயத்தில் நல்லா வருது. போதகர் கொஞ்ச நேரம் கூட பேசியிருந்தா இன்னும் நல்லா தூங்கி இருக்கலாம். ஐயா, உதவி பண்ணுங்க ஐயா. சாப்பிட்டு 4 நாளாச்சுயா. ரொம்ப பசியா இருக்குய்யா. ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. இல்லை இல்லை, போங்க போங்க. ஆலயத்தில் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்ற செய்தியை கேட்ட பிறகும் உணர்வில்லையா? ஓ, போதகர் அப்படி பேசினாரா? அந்த நேரத்தில் சற்று கண் மூடிவிட்டேன், அதான் கவனிக்கவில்லை. செய்தியை கவனித்த மக்களிடம் போய் கேளுங்க. என்ன இது, இவருக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் போகிறார். சரி, இன்னொருவர் வருகிறார், அவர்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு போதகருடைய செய்தி அமேசிங். என்ன மாதிரி பேசுறார்! வசனம் எல்லாம் அருமை. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். என்ன அழகான செய்தி! ஐயா, ரொம்ப பசிக்குது ஐயா. ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஐயா. ஐயா, இந்த ஆள் வேற நம்மளை சோதிக்கிறாரு. போங்க ஐயா, வேற யார்கிட்டயாவது கேளுங்க. நாமளே ஐஃபோன் 16 ப்ரோ வாங்கலாமா, 17 ப்ரோ வாங்கலாமா, 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். இவர் வேற.
வசனம் வார்த்தையில் மட்டும்தான், வாழ்க்கையில இல்லையே. சரி, இன்னொருத்தர் வராரு, அவர்கிட்டையும் கேட்டு பார்ப்போம். ஐயா, நீங்களாச்சும் உதவி செய்யுங்க ஐயா, ரொம்ப பசிக்குது ஐயா, ரொம்ப பசிக்குது, இதாச்சும் உதவி செய்யுங்க ஐயா. உதவியா? ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு மனசு ரொம்ப வலிச்சு போச்சு. இப்ப நான் அவருக்கு உதவி செய்ய போறேன். இந்தாங்க ஐயா 100 ரூபாய், ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. எல்லாமே உங்க சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தத்தில் அவர் எனக்கு மட்டும் உதவி செய்யலை, அவருடைய சேனலுக்கும் சேர்த்து உதவி செஞ்சிருக்காரு. ஐயா, என்ன ஆச்சு? ரொம்ப வாடி போயிருக்கீங்க. ஆமா ஐயா, சாப்பிட்டு 4 நாளாச்சு ஐயா. 4 பேர்கிட்ட நான் கேட்டேன் ஐயா, யாருமே எனக்கு பசிக்கு உணவு கொடுக்கலையா, உணவு கொடுக்கலையா. அப்படியா ஐயா? கேட்கவே கஷ்டமா இருக்கிறது. ஐயா, இந்த உணவை நீங்க சாப்பிடுங்க. ஐயா வேண்டாங்க ஐயா, வேண்டாங்க ஐயா, உங்களுக்கு நீங்க கொண்டு வந்த உணவை நீங்களே சாப்பிடுங்க ஐயா. ஒன்றுமில்லை ஐயா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன், இதை நீங்க சாப்பிடுங்க. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. என் பசியெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி ஐயா, உங்களுக்கு கொண்டு வந்த உணவை நீங்க சாப்பிடாம எனக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த மனசு உங்களுக்கு எப்படியா வந்துச்சு? ஐயா, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவரிடம் அன்பா இருக்க வேண்டும் என்று கற்பித்திருக்கிறார். அதன்படி வாழ என்னை நான் ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தோடு உதவுகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. நான் ஒரு சில கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழிபடுகிற கிறிஸ்துவும் சுயநலம் உள்ளவர்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்று உங்களை பார்த்த பிறகுதான் கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்துவை போல வாழவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து இரக்கமும் அன்பும் உள்ளவர் என்பதை புரிந்து கொண்டேன். சரி ஐயா, இந்த வேதத்தை வாங்கி கொள்ளுங்க, இதை தினமும் வாசிங்க. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சரி ஐயா, கண்டிப்பாக வாசிக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை. பின் பீடம் வாஞ்சிப்பே பின்னவர் பாதம் சேர்வே. பின்னவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனுமாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதி உள்ளவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் எப்பொழுது கண்டோம்? எப்பொழுது உமக்கு உதவி செய்யாதிருந்தோம்? மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, நான் அநேகருக்கு உதவி செய்தேனே. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதியிலும் செய்வது போல உங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று உங்களுக்கு சொல்லியிருந்தேனே. முச்செடிகளுக்குள் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவனே, என்னை விட்டு அகன்று போ. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆலய கூடுகைகளிலும் கலந்து கொண்டேனே. போதகர் சொன்ன எல்லா வசனங்களையும் மனதில் பதித்து வைத்தேனே. நீ ஆலயத்துக்கு சென்றது உண்மைத்தான், வசனத்தை மனப்பாடம் செய்ததும் உண்மைத்தான். ஆனால் அந்த வசனத்தின்படி வாழாமல் உலக கவலைகளுக்கும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களுக்கும் இடம் கொடுத்தாயே. நீயும் என்னை விட்டு அகன்று போ. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவரே, உம்மை எப்பொழுது பசியுள்ளவராக தாகமுள்ளவராக கண்டு உதவி செய்தோம்? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம்